சிறு வயதினர் பள்ளிக்கூடத்துலாம் பார்த்தா சில பசங்க அடங்கவே மாட்டாங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப சேட்டெல்லாம் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னது காரணமாக இருக்கும்னா வறுமை ஒரு காரணமாக இருக்கும், வன்முறை ஒரு காரணமாக இருக்கும். நல்ல சாப்பாடு கிடைக்கணும், நல்ல அன்பு கிடைக்கணும். அம்மா அப்பா அன்பு தான் ஒருவரை கட்டுப்படுத்தும். செல்லம் கொடுத்துடக்கூடாது, எந்த வேலையும் வாங்காமல் இருந்துடக்கூடாது. ஒரு வேலை செய்ய வைக்கணும், ஒரு பணியை வைக்கணும். வேலை செய்யும்போது ஒரு அம்மா தனது பிள்ளைகளிடம் வேலை வாங்கும்போது அந்த பிள்ளைகள் பணிகிறார்கள், தனது அன்னையிடம் பணிகிறார்கள். வெறுமனே வேலை வாங்காமல் செல்லம் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா அந்த பெற்றோருடைய வலி தெரியாது. வேலை செய்யும்போது தான், பெற்றோர்கள் சொல்கிற வேலையை செய்யும்போது தான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வலி, வேலைன்னா என்னன்னு தெரியும். அந்த வேலை செய்யும்போது ஏற்படுகிற வலியை உணர்வாங்க. வலியை உணர்ந்து அப்போ தான் பெற்றோருடைய வலியை புரிஞ்சுக்கிட்டு பெற்றோருடைய அன்புக்கு கட்டுப்படுவாங்க. அதனால் நல்ல உணவு கிடைக்கணும், நல்ல அன்பு கிடைக்கணும், அதே நேரத்தில் நல்லா வேலை வாங்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளை முரட்டுத்தனமாக வேலை வாங்காமல் அந்த பிள்ளைகளை எளிமையான வேலைகள், அந்த பிள்ளைகளால் என்ன செய்ய முடியுமோ, மென்மையாக எளிதாக சந்தோஷமாக என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அந்த மாதிரி வேலைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்கள பிஸியாக இருக்க வைக்கணும். சும்மா வேலை வாங்காமல் செல்லம் ஒரு பிள்ளைகளுக்கு அடிமை போல் பெற்றோர்கள் இருந்துக்கிட்டு பிள்ளைகளை சோம்பேறியாக வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து அவங்கள வளர்க்கக்கூடாது. அதே நேரத்தில் சில பெற்றோர்கள் பிள்ளைகளை அவமானப்படுத்துவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க, கெட்ட வார்த்தையால் திட்டுவாங்க. நல்லா சாப்பாடு போட்டுட்டு சாப்பாடு நல்லா கொடுப்பாங்க, அதே நேரத்தில் கெட்ட வார்த்தையில் திட்டுறது, அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு அடங்க மாட்டாங்க. பெற்றோர்கள் சொல்கிற வேலையை செய்ய மாட்டாங்க. சில வீட்டில் சாப்பாடு சரியாக கிடைக்காது. அந்த குழந்தைகளுக்கு நிறைய உணவு தேவைப்படும், நிறைய உணவு உண்ண வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் வீட்டில் அதற்கு ஏற்ற போல் வசதி இருக்காது, பொருளாதாரம் இருக்காது. அதனால் அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய சாப்பாடு, ஆசைப்படுகிற சாப்பாடு உண்ண முடியாத ஏக்கம் அந்த மனசில் இருக்கும். அதனால் அவங்க அந்த பெற்றோர்களுக்கு பணிய மாட்டாங்க. பெற்றோர்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. நல்ல சாப்பாடு வீட்டிலேருந்து கிடச்சிதுனாக்கா, அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து ஒரு குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிதுனாக்கா அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. பெற்றோர்கள் சொன்னால் கேட்பாங்க. ஏன் பெற்றோர்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா, நிறைய பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வே இல்லை. குழந்தைகளுக்கு உணவு எந்த அளவுக்கு தேவை, எவ்வளவு தேவை, என்னென்ன உணவுக்கெல்லாம் அந்த குழந்தைகள் ஆசைப்படுவாங்க, அந்த ஆசைப்படுற உணவுகளை வாங்கி கொடுக்கணும், அது எந்த அளவுக்கு முக்கியம், அப்போ தான் அவங்க நமக்கு அடங்குவாங்க, நம்மக்கிட்ட விசுவாசமாக இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு குழந்தைய கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு தேவையான நல்ல உணவுகளை கொடுக்கணும், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்கணும். அந்த குழந்தைகளை தேவையான உணவுகளை கொடுக்காம பசியோடையும் பட்டினியோடையும் போட்டு வேலை வாங்கினாக்கா அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. அடங்கிறது என்னென்னா, பணிவுங்கிறது என்ன, பெற்றோர்களுக்கு குழந்தைகள் பணிகிறாங்கன்னா அது விசுவாசம். அந்த பெற்றவங்க நிறைய உணவு கொடுக்குறாங்க, போதுங்கிற அளவுக்கு உணவு பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு கிடைக்குதுன்னா அந்த குழந்தைகள் பெற்றோர்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. அவங்க ஏதாவது பெற்றோர்களுக்கு திரும்ப செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. நமக்கு இவ்வளோ உணவு கொடுக்குறாங்களே நம்ம அப்பா அம்மா, நமக்கு தேவையான உணவுலாம் நம்ம ஆசைப்படாத உணவுகளை கூட கொடுக்குறாங்க, தேவைக்கு அதிகமாகவே கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கு நம்முடைய விசுவாசத்தை எப்படி காட்டுறது? அவங்க சொல்கிறத செய்யணும், ஆசையோடு செய்வாங்க. நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு ஆசையோடு செய்வாங்க. அதனால் குழந்தைகளை வளர்க்கும்போது அவர்களுடைய தேவைகளை நல்ல தரமான வகையில் பூர்த்தி செய்ய வேண்டும். அதுக்காக கண்டது கழியதையும் வாங்கி கொடுத்துடக்கூடாது. என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்காம அவர்களுக்கு என்ன தேவை, உடம்புக்கு எது நல்லது, இதெல்லாம் உடம்புக்கு கேடு, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே சொல்லி நல்ல விஷயங்களை நிறைய வாங்கி கொடுக்கணும். நல்ல உணவுகளை நல்ல தாராளமாக வாங்கி கொடுங்க. மனசில் உணவு சார்ந்த ஏக்கமே இருக்கக்கூடாது. அதனால் பசி பட்டினியோடு அவங்க வெறுப்போடு அவர்கள் வளரக்கூடாது. பசி பட்டினியால் உணவு சரியாக போதுமான அளவு உணவு கிடைக்காம பசி பட்டினியோடு வளரக்கூடாது. அந்த வெறுப்பு இருக்குல்ல, அந்த பசி பட்டினியால் சரியாக உணவு கிடைக்காம அந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான உணவு கொடுக்காம அந்த குழந்தைகள் மனதில் வெறுப்பை வளர்க்கும்போது அந்த வெறுப்பு பெற்றோர்கள் மீது தான் திரும்பும். பெற்றோர்களுக்கு அப்புறம் அடங்க மாட்டாங்க, பெற்றோர்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க, பெற்றோர்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. பெற்றோர்கள் சொல்கிறத பிள்ளைகள் கேட்குறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கு விசுவாசமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். விசுவாசமாக இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? பெற்றோர்கள் நல்ல உணவு கொடுத்துருப்பாங்க, நல்ல அன்பை கொடுத்துருப்பாங்க, அந்த குழந்தைகளை அவமானப்படுத்தாமல் கண்டித்து வளர்த்திருப்பார்கள். கண்டிக்கிறோங்கிற பேரில் அவமானப்படுத்தக்கூடாது. அதனால் அவமானப்படுத்தாமல் அன்போடு வளர்க்கணும். அடிக்கிறது வேறு, அடித்தாலே அது அவமானம் கிடையாது. அடிக்கிறது கூட அவமானப்படுத்தாமல் அடிக்கணும்.
அசிங்கப்படுத்தாமல் அடிக்கணும். கெட்ட வார்த்தை போடாமல் நல்ல வார்த்தையால் திட்டணும். அதை ஏற்றுப்பாங்க. கெட்ட வார்த்தையால் திட்டினா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அது வந்து கெட்ட வார்த்தையில் அன்பு கிடையாது. நல்ல வார்த்தையால் திட்டினீங்கன்னா அதில் அன்பு இருக்குது. திட்டுறதுங்கிறது அன்பு இல்லாத ஒன்று கிடையாது. நீங்கள் நல்ல வார்த்தையில் திட்டிங்கன்னா அதில் அன்பு இருக்குது. கெட்ட வார்த்தையில் திட்டிங்கன்னா அது அன்பு இல்லை. அந்த கண்டிப்பில் அன்பு இல்லை. கண்ணு ஒன்று தெரியாமல் கெட்ட வார்த்தையால் திட்டி அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த அடியில் அன்பு கிடையாது. நல்ல வார்த்தையால் திட்டி 2 அடி அடிங்க, அதில் அன்பு இருக்குது. அந்த அடியிலே அன்பு இருக்குது. அந்த அடிக்காக பிள்ளைகள் ஏங்குவாங்க. நம்ம அம்மா ஏன் இன்றைக்கி அடிக்கவே இல்லை, ஒரு 2 நாளாக அடிக்கவே இல்லை, நம்ம மேலே என்ன கோபமோ தெரியலையே. அடி வாங்கினா தான் ஒருவேளை அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருக்கும். எதுக்கு அம்மா ஏம்மா நீங்கள் என்ன அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அம்மாவை பார்த்து கேட்பான். ஏம்மா 2 நாள் என்ன அடிக்கவே இல்லை அப்படின்னு கேட்பான். உன் மேலே எனக்கு கோவம்டா, நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல வேலை வாங்கணும். அதாவது அவர்களால் செய்ய முடிந்த வேலைகளை குழந்தைகளை செய்ய வைக்கணும். சாப்பாடு கொடுத்துட்டு நல்ல வேலை வாங்குறது மூலமாக அவருடைய விசுவாசத்தை பெறுதல். நல்ல சாப்பாடு கொடுக்கும்போது அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு விசுவாசம் ஏற்படும். அந்த விசுவாசத்தை ஒரு வேலையாக கூட வாங்கி நீங்கள் சொல்லுங்கள், அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி அதே நேரத்தில் அவமானப்படுத்தாமல் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்போது இங்கே பிள்ளைகள் அடங்காமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வன்முறை. அதாவது அவமானப்படுத்துகிற மாதிரி அடிக்கிறது, திட்டுறது, ஏன்னா பிள்ளைகள் வேலைக்கு போகல அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அவங்க ரொம்பவும் மரியாதை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நிர்கதியாக நிற்கிறாங்க. தனக்கு தேவையான உணவுக்காகவும் உடை, இருப்பிடம் எல்லாவற்றுக்காகவும் பெற்றோர்களிடம் எதிர்பார்த்து நிற்கிற ஒரு மோசமான நிலைமை படிக்கிற காலங்களில் பிள்ளைகளுக்கு ஏற்படுகிறது. அப்படி இருக்கும்போது அவர்களை நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போயிட்டா நீங்கள் ஒன்றும் அடிக்க மாட்டீங்க, அவமானப்படுத்த மாட்டீங்க. அது யாருக்கு தான் வராது. வேலைக்கு போயிட்டா நீங்கள் பிள்ளைகளை அதுக்கப்புறம் அடிச்சிங்கன்னா திருப்பி அவன் அதுக்கப்புறம் உங்களை மதிக்கவே மாட்டான். அது தெரிஞ்சு தான் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அதே எது கஷ்டம் தெரியுமா, அவன் படிக்கும்போது நிராயுத பணியாக நிர்கதியாக நிற்கிறான்ல அவன் முன்னாடி, சாப்பாட்டுக்காகவும் இருக்கிற இடத்துக்காகவும் உடைக்காகவும் தேவைகளுக்காகவும் பொருளாதார தேவைக்காகவும் உங்கள்கிட்ட நிற்கிறாங்க பாருங்கள். அந்த நேரத்தில் தான் நீங்கள் அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது. நாளைக்கு வேலைக்கு போயிட்டா அதுக்கு பிறகு நீங்கள் அவனை நல்ல மரியாதையாக பேசினான்னா வேலைக்கு போனால் அவங்களுக்கு மரியாதை தானே கிடைக்கலன்னா அது உங்களுக்கு தான் திரும்பும். நீங்கள் பிள்ளைகளுக்கு வேலைக்கு போனதுக்கப்புறமும் நீங்கள் மரியாதை கொடுக்கலன்னா அப்போ அப்புறம் பிள்ளைகளும் உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட வரவே மாட்டாங்க. அதனால் வேலைக்கு போகாத காலகட்டம், அதாவது தன்னிடம் பொருளாதாரம் எதுவுமே இல்லை, தனது தேவைக்காக பெற்றோர்களை எதிர்பார்க்குற அந்த படிக்கிற காலகட்டத்தில் பிள்ளைகளிடம் மரியாதையாக நடந்துக்கணும். ரொம்பவும் அக்கறையோட அவர்களுடைய தேவையை கண்ணும் கருத்துமாக பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவைன்னு உத்து பார்க்கணும், உத்து கவனிக்கணும். உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு அந்த மாதிரி அது சாப்பிடணுமா, அந்த உணவு உனக்கு தேவையா, நான் வாங்கி தரட்டுமா, உனக்கு என்ன தான் பிடிக்கும், அந்த மாதிரி உத்து கவனித்து நல்லா கவனித்து வளர்த்துட்டா அந்த குழந்தைகள் பெற்றோர்களுக்கு அடங்கிடுவாங்க, விசுவாசமாக இருப்பார்கள். அதனால் மனசை புண்படுத்தாமல் வன்முறையை அவமானப்படுத்தாமல் குழந்தைகளை வளர்க்கணும். நல்ல உணவு, நல்ல சத்தான உணவுகளை கொடுக்கணும். செல்லம் கொடுத்து சோம்பேறி ஆக்கிடக்கூடாது. அவர்களை நல்ல வேலையும் வாங்கணும். அவருடைய தேவை. நீ விளையாட போறியா, போதும் நீ செஞ்ச வேலை, இன்றைக்கி நிறைய வேலை செஞ்சுட்டே, போய் விளையாடு, நிறைய விளையாடு, இந்தா பாக்கெட் மணி வச்சுக்கோ, 10 இந்தா பிடி, 50 ரூபா 100 ரூபா பிடி, போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக செலவு பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர்களுடைய தேவை என்னங்கிறத நீங்களாகவே புரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி செய்ய கற்றுக்கிட்டாலே குழந்தைகள் பெற்றோர்களுக்கு அடங்குவதை தவிர அவருக்கு வேறு ஒன்றுமே தெரியும். விசுவாசத்தால் வேறு அடங்கிடுவாங்க. தனது பெற்றோரிடம் விசுவாசத்தால் அடங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகள் எங்கே போனாலும் விசுவாசமாக இருப்பாங்க. அதாவது நல்ல பண்போடு இருப்பாங்க. அடக்கம் என்பது அவர்களிடம் இருக்கும், அடங்காமை என்பது அவர்களிடம் இருக்காது. நல்ல பண்புடன் இருப்பார்கள். எங்கே போனாலும் அவர்கள் இந்த உலகத்தில் எந்த மனுஷங்களை பார்த்தாலும் பெற்றோர்களை பார்ப்பது போல் தான் பார்ப்பார்கள். பெற்றோர்களை தான் இந்த உலகத்தில் தேடுவாங்க. நம்ம அப்பா மாதிரி இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கா அப்படின்னு தான் பெற்றோர்களிடமிருந்து என்ன எதிர்பார்த்தாங்களோ அது தான் இந்த உலகத்தில் தேடுவாங்க.